கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் இப்போது யோவான் 1:12 நாம் பார்க்கிறோம். அதில் எழுதப்பட்டு இருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார்? பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்போ நாம் எல்லாரும் அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் எப்படி நம்மளை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார், நாம் எப்படி அவருக்கு பிள்ளைகள் ஆனோம், இது நாம் இப்போது பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எத்தனை பேர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகள் ஆகும்படி இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம் எப்படி? ஒரு புறஜாதி ஜனமாக நம்ம இந்த உலகத்துல பிறந்தோம். காரணம், பாவத்தின் நிமித்தம் நாம் என்ன செய்தோம்? தேவனை விட்டு பிரிந்து பாவத்துக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருந்ததுனால, அந்த பாவிகளாக இருந்ததுனால நம் இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பிள்ளைகளாக முடியாத பட்சத்துல இயேசு கிறிஸ்து அதற்காக ஒரு உபாய தந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இப்போது ஒரு உடன்படிக்கை எப்படி? ஒரு பிள்ளை வீட்டிலே ஒரு தவறு செய்துவிட்டால் அந்த பிள்ளையை அடிப்பார்கள், தண்டிப்பார்கள், திட்டுவார்கள். அதனால் அந்த பிள்ளையிடத்தை சொல்வார்கள், நீ இந்த வீட்டுக்குள்ளே வர வேண்டுமானால் இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், இனி நான் திருட மாட்டேன், இனி நான் ஒழுங்காக என்ன செய்வேன்? வேலைக்கு போவேன், பள்ளிக்கு செல்வேன், டியூஷனுக்கு போவேன், ஒழுங்காக என்னுடைய வேலைகளை செய்வேன் என்று நீ சொல்லு. அதன் பிறகு நீ என்ன செய்ய முடியும்? இந்த வீட்டுக்குள்ளே வர முடியும் என்று வீட்டில் இருக்கிற தலைவர்கள் சொல்லுவார்கள், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் சொல்லுவார்கள். பாவம் செய்கிற யாராயினும் அந்த தண்டனைக்கு உட்பட்டவர்களாக தான் இருக்கிறார்கள். அதே போலத்தான் நாம் இன்று இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நமக்கென்று ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். நீ தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் எடு, அப்போது நீ என்ன செய்கிறார்? ஆவியில் பிறக்கிறவராய் இருக்கிறார். அந்த பழைய பாவங்கள் உன்னை விட்டு அகன்று போகும்போது நீ ஒரு புது மனிதனாக இந்த பூமியிலே நீ வாழ தொடங்குகிறாய். அப்போது நீ யாருக்கு? இந்த சரீர விருப்பத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, சரீர ஆசையின்படி பிறந்தவர்கள் அல்ல, மன விருப்பத்தின் பிறந்த பிள்ளையும் நீ அல்ல. இப்போது நீ யாருக்குள்ளே புது சிருஷ்டியாய் இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நீ ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு இருக்கிறாய். காரணம், இப்போது நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பழைய பாவங்கள், நான் பிறந்த என் தாய்க்கும் தகுப்பனுக்கும் நான் பிறந்த ஒரு பிள்ளையாக இருந்தேன். ஆனால் இப்போது நான் முழுக்கு ஞான ஸ்நானம் எடுத்து இயேசுவுக்குள்ளே நான் பிறந்து விட்டேன். இனி நான் பாவி அல்ல. காரணம், குற்றமே செய்யாத இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்து விட்டது? மன்னிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னுடைய சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. காரணம், குற்றமே செய்யாத இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினதினாலே. நாம் பார்க்கிறோம் ஆதியாகமத்திலே காயின் ஆபேலை நாம் பார்க்கிறோம். அந்த காயின் என்ன செய்கிறான்? தன்னுடைய சகோதரன் மீது கோபம் கொண்டு, எரிச்சல் கொண்டு அவன் தன் சகோதரனை கொலை செய்கிறான். கொலை செய்து விட்டு அவன் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று கொண்டு இருக்கிறான். தேவன் கேட்கிற, காயினே, உன் சகோதரன் ஆபேலின் ரத்தம் என்னிடத்தில் வந்து சத்தமிடுகிறது, நீ அவனை என்ன செய்தாய்? காயினை தேவன் என்ன செய்கிறார்? சபிக்கிறார். நீ குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினதினாலே நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். அப்போது காயின் பிதாவினிடத்தில் அழுகிறான், என் பிதாவே, நீர் என்னை என்ன செய்தோம்? என்னை கண்டுபிடிக்கிறவர்கள் என்னை கொலை செய்வார்களே, ஐயோ நான் மரித்து போவேனே, நீர் எனக்கு உதவி செய்ய மாட்டீரா என்று அவன் கதறி கண்ணீர் வடித்து அழுகிறான். அப்போது பிதா அவனுக்கு இறங்குகிறார். ஒரு பாவம் செய்த மனிதனுக்கு தேவன் இறங்குகிறார். பாவம் செய்த ஒரு காயினுக்கு தேவன் இரக்கம் செய்கிறார். காயினை தேடி கண்டுபிடித்து கொலை செய்கிறவர்கள் மீது 7 பழி சுமரும் என்று சொல்லுகிறார். ஆனால் குற்றம் செய்யாத இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் அப்போ எவ்வளவு விலையேற பெற்றதாக இருக்கும். ஒரு பாவிக்கே தேவன் மன்னிக்கும் போது பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார்? அடிக்கப்படுகிறார். அந்த காயின் என்ன சொல்லுகிறான்? 15வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு என்று சொல்லி 15வது வசனத்தில் நம்ம இருக்கிறோம். 4:15 ஆதியாகமம் 4:15 எவனும் காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போடுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் பாருங்க.
பாவம் செய்கிற ஒரு மனுஷனுக்கு தேவன் என்ன செய்யறாரு? மனம் கசந்து அழுது அந்த இடத்துல அவன் சொல்லிடுறான், காயினுக்காக சொல்கிறார், அவன் மேல ஒரு அடையாளத்தை போடுறாரு. யாருமே காயின் நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, அவன் பாவி என்று யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அடையாளத்தை போட்டு வைத்திருக்கிறார். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிறார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு நண்பன், நம்முடைய நண்பரை நினைச்சிரும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அப்ப வீட்டில் உள்ளவங்க கேட்பாங்க, இது யாரு, எங்க இருந்து கூட்டிட்டு வந்த? இவன் முழிக்கிற மொழியை சரியில்லை அம்மா, அவன் என்னுடைய நண்பனம்மா, நான் அவன் என்னுடைய இந்த ராத்திரியில் நம்மோட தான் தங்க போறான். ஐயோ, அவன் முழிக்கிற மொழி சரியில்லையப்பா, அவன் பார்க்கிற பார்வை சரியில்லை, அவனுடைய பேச்சு சரியில்லை. இல்லம்மா, நீ என்ன நம்புமா, அவன் ஏன் நண்பன்மா. அப்போனா அந்த இடத்துல நினைச்ச பெற்றோர் என்ன சொல்லு, சரியப்பா, நீ உன்னுடைய நண்பன் என்று சொல்கிறதுனாலே இந்த இரவு மட்டும் இங்கே தங்கிவிட்டு அவன் மீண்டுமாக கடந்து செல்லட்டும் என்பார்கள். காரணம் ஒரு நம்பிக்கை. அதே போலதான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ரத்தம் என்ன செய்து, பாவம் இல்லாமல் சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்தை தேவன் நினைவு கூறுகிறார். காரணம், நம்ம விபச்சாரம் செய்யறோம், களவு செய்யறோம், பொய் சொல்றோம், சாராயம் குடிக்கிறோம், இன்னைக்கு எத்தனையுடைய வாழ்க்கையில கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அநேகருடைய இருக்கு நம்ம நிம்மதி இல்லாம சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். கோபம், எரிச்சல், ஆணவ பெருமை, அநேக அகந்தையினால நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை அழித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அந்த ரத்தம் அது நம்முடைய தலையில சிந்தப்பட்டதுனால, இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு அந்த இடத்துல பிதா நினைச்சார், இயேசுவின் மூலமாக நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு போட்டு விடுகிறார். இப்ப குற்றமற்ற ரத்தம், அந்த ரத்தத்தை நீ ஒரு தலையில நான் இருக்கிறேன், பூசி இருக்கேன், நீ அப்ப பரலோகத்துக்கு நினைச்சலாம் பிரவேசிக்கலாம். காரணம், நீ என்னை ஏற்றுக்கொண்டதுனால. தேவன் என்று சொல்லுகிறார், குற்றமற்ற ரத்தம். ஐயோ, என்னுடைய பிள்ளை ஒரு பாவமே செய்யாத அவனுடைய ரத்தத்தை இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவன் ஒரு விபச்சாரக்காரன் ஆயிட்டே, இவன் எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? அப்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவே, இவர் என்னுடைய பிள்ளைகள் அப்பா, என்னுடைய பிள்ளைகள், இவருக்காக நீ என்ன செய்யும், மன்னித்தருள், என்னுடைய ரத்தத்தை நீ நினைவு கூறும். ஒரு காயினை நீ நினைவு கூறும் போது நீர் என்ன செய்தும் என்னை நினைவு கூறும் என்று சொல்லுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை பிதா நினைவு கூறும் போது நம்முடைய பாவங்கள் அந்த இடத்துல தேவன் கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. காரணம், ஒரு அடையாளத்தை இயேசு கிறிஸ்து நம்முடைய தலையில போட்டு விட்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஒரு கம்பெனியிலே ஒரு சகோதரன் வேலை செய்து கொண்டிருப்பான். அவன் 3-4 தலைமுறையாக அவர்கள் என்ன செய்ய நினைவு கூறுகளாக இருக்கிறார்கள். ஐயோ, அந்த ஆள் இந்த கம்பெனியில வேலை செய்யும் போது எவ்வளவு உண்மை உத்தமமாக இருந்தார் என்று அந்த கம்பெனியிலே முதலாளிகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவார்கள். அந்த பிள்ளைகள் இன்னும் வருகிற சந்ததிகளுக்கு சொல்லுவார்கள். அப்போது அந்த பெயரை சொல்லிக் கொண்டு, நான் இன்னாருடைய பேரன், நான் இன்னாருடைய கொல்லு பேரன் என்று அந்த இடத்துல வேலை தேடி வரும்போது, ஐயா ஐயா, அவரு பெரிய நல்லவராச்சே, எங்க தாத்தா எங்க பூட்டன் சொல்லி இருக்கிறாரு, வாங்க அப்படி என்று அந்த சகோதரனோ ஒரு சகோதரியோ அந்த கம்பெனிக்கு போகும்போது, அந்த பள்ளிக்கு செல்லும் போது, ஒரு ஊருக்குள்ளே செல்லும் போது என்ன செய்வார்கள், அங்க மதிப்பு உண்டாகும். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவர் செய்யாத பாவங்களுக்காக நாம் செய்கிற அநேக பாவங்களுக்கு என்ன செய்கிறோம், நாம் தண்டிக்கப்பட வேண்டியது நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை முழுக்க ஞான ஸ்நானத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்டதுனால நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளம் நமக்கு போட்டு இருக்கிறாரு. அந்த அடையாளத்தை தேவன் பார்க்கும்போது, ஐயோ, இவன் பாவி அல்ல, இவன் பாவி அல்ல. காரணம், இவன் மேல ஒரு அடையாளம் போடப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தின் அடையாளம் இவன் சரீரத்திலே போடப்பட்டு இருக்கிறது. அதனால் இவன் பாவி அல்ல என்று பிதா நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளை பரலோகத்து ராஜ்யத்திலே சேர்க்கிறவராய் இருக்கிறார். காரணம், இயேசுவின் மூலமாக பாவம் செய்யாத ஒரு இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினதினாலே அவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் புத்திரர் ஆகும்படி அவர் நமக்கு நினைச்சாரு, கிருபை இரக்கம் செய்திருக்கிறாரு. ஒரு நம்ம தேசத்துக்காக போராடின எத்தனையோ பேர் உண்டு. சிறைச்சாலையிலே சென்று அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக சிறையிலிருந்து வெளியே வர முடியாதபடி அவர்கள் மரித்திருப்பார்கள். அவர்களுடைய பெயரை சொல்லிக் கொண்டு எத்தனையோ பேர் சகோதர சகோதரிகள் உண்டு, நான் இன்னாருடைய பேரன் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு அந்த சபையிலே ஒரு மீட்டிங்கிலே போன போதும் இன்னாருடைய பேரன் இந்த மீட்டிங்கு வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அதே போலதான் நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு விட்டால் எனக்கு பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமாக ஒரு இடம் உண்டு.
நிச்சயமாக எனக்கு இடம் உண்டு. காரணம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் அவருடைய பிள்ளை ஆகிவிட்டேன். இனி பாவங்கள், நான் பாவி அல்ல, நான் பாவி அல்ல. காயனுக்கு தேவன் மன்னிக்கிறது போல, காயன் அழுது புலம்பி தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டது போல, காயனை கொல்லுகிறவர்கள் மீது 7 பழி சுமரும் என்று சொல்லப்பட்டது. காயன் மீது ஒரு அடையாளம் போடப்பட்டது. அந்த அடையாளம் இப்போது என் மீது, உங்கள் மீது போடப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தினாலே. இயேசு கிறிஸ்து செய்யாத பாவம். அவர் தன்னுடைய பிள்ளையை நினைவு கூறுகிறார். ஒரு தாய் தன் மகனை தன்னுடைய மகன் சொல்லுகிறான், அம்மா இவன் பாவி அல்ல, இவன் ஒரு கொலைக்காரன் அல்ல. அவன் கொலைக்காரனாக இருக்கலாம், வேசி பயணம் செய்கிறவனாக இருக்கலாம், விபச்சாரம் செய்கிறவனாக இருக்கலாம், போதைக்கு அடிமையானவனாக இருக்கலாம், கொலைக்காரனாக இருக்கலாம், திருடனாக இருக்கலாம். ஆனால் அந்த மகன் சொல்லுகிறான், அம்மா இவன் என்னுடைய மகன், நீ என்னை நம்பும், அதனால நீ இவனுக்கு இந்த இரவுல தங்குவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லும்போது அந்த பெற்றோர் அந்த பிள்ளையின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். இதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் சத்தத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு பிதா என்ன செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். ஐயோ என் பிள்ளை அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறான், இவர்களுக்காகவே ரத்தம் சிந்திருக்கிறான், அவருடைய ரத்தத்தை நான் நினைவு கூறுவேன். காரணம், பாவமே செய்யாமல் மரித்து ரத்தத்தை சிந்தி அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனையில் சுமந்து கொண்டு என் பிள்ளை அன்று கொல்வதா மலையிலே ஐயோ வேதனையிலே துடித்துக் கொண்டிருந்தானே, அந்த நினைவுகளை பிதாவாகிய தேவன் நினைவு கூறுகிறார். அந்த காயங்களை நினைவு கூறுகிறார், அடிக்கப்பட்ட காயங்களை நினைவு கூறுகிறார், சிந்தப்பட்ட நினைவுகளை நினைவு கூறுகிறார். காரணம், நமக்காக அவர் அதை பார்க்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்து கழுவப்பட்டு விட்டது. இப்போது நீங்களும் நானும் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய என்ன செய்கிறோம், பாவமற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் நாம ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கக்கூடிய ஒரு சலுகையை தேவன் கிருபை இரக்கமாக செய்திருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவர் உங்கள் மீது என்ன செய்கிறாரு, ஒரு அடையாளத்தை போட்டு இருக்கிறார். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்துல நீங்க பாவி இல்லை. காரணம், அந்த பாவம் அந்த ரத்தத்தினால் மறைக்கப்பட்டுட்டது. நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டதுனால பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறாரு, அந்த பாவம் உங்க பிதாவுடைய கண்களுக்கு அது மறைக்கப்பட்டு விட்டது. காரணம், ரத்தம், இயேசுவின் ரத்தம் நமக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறது. அந்த ரத்தத்துக்குள்ளே தேவன் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அந்த வழிக்குள்ளே நம்ம பிரவேசிப்போமானால் நிச்சயமாக நம்ம என்ன செய்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம்.